நேத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உளுந்த வடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாரி நெறைய பண்ணதா இருந்தா, அத்தை வந்து எனக்கு என்னென்னன்னு எடுத்து தந்துருவாங்க. பல்லாரி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சாப்பர்ல போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிளகு, ஜீரகம், இஞ்சி, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொரன்னு அரைச்சுக்கோங்க. மையா அரைச்சா காரம் ரொம்ப வந்துரும். இந்த மாரி போட்டா பிள்ளைங்க தனியாவும் எடுத்து போட மாட்டாங்க. அதோடயே சேர்ந்துரும். மாவுமே அத்தை வந்து பக்குவமா எனக்கு அரைச்சு தந்தாங்க. ஏன்னா தண்ணி கூடிருச்சுன்னா அப்புறம் வடை எண்ணெயா இருக்குன்ட்டு. மாவு, வெங்காயம், அரைச்ச மசாலா, ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை கிடைச்சா அதையும் போட்டுக்கோங்க. 2 கை பச்சரிசி போட்டிருந்தேன். நீங்க கம்மியா அரைச்சீங்கன்னா 1 ஸ்பூன், 2 ஸ்பூனே போதும். நல்ல ஓட்டையும் விழுந்து நல்லா புஸ் புஸ்ன்னு வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆனா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூடிருச்சு. சூடா சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆறுனோனே சாப்பிடும்போது அந்த எண்ணெயெல்லாம் நெறைய தெரிய ஆரம்பிச்சுச்சு. நெறைய இஞ்சிலாம் தட்டி போட்டு டீயுமே ரெடி பண்ணி அந்த கேன்லயுமே ஊத்தி வச்சுட்டேன். வடை, பஜ்ஜி இந்த மாரி எண்ணெய் பலகாரம் ஏதாவது எடுத்து பாத்திரத்தில வைக்கும்போது, ஒரு நியூஸ் பேப்பர விரிச்சிட்டு எடுத்து வைங்க. அப்பன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சுக்கிடும். எனக்கு ஸ்நாக்ஸ்லயே ரொம்ப பிடிச்சது உளுந்த வடை தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. பாய்.